வரக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் முழுசாக 2 மாதம் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் திருச்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி. இது பொதுக்கூட்டம் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே ஒரு மாநாட்டுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இந்த நிகழ்ச்சி எல்லாமே இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரையா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருச்சியில் நடக்கக்கூடிய அந்த பஞ்சப்பூர் நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட இந்த பக்கம் சிறுகனூர் தாண்டி கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் மதுரையிலேருந்து வர ரூட்ல இருந்து பார்த்தோம்னா விராலிமலை தாண்டியே வரும்போது இருந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் பயங்கரமான கூட்டம். அதாவது ரோட்ல நின்ன கூட்டத்தை மட்டுமே நான் சொல்றேன். இந்த அளவுக்கு கூட்டம் ரோட்லயே இருக்கு அப்படின்னா மாநாட்டு திடல்ல எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்கோங்க. பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் நயினா நாகேந்திரன் இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், பல தலைவர்கள் இதில் கலந்துக்கிட்டாலுமே என்டிஏ கூட்டணி சார்பாக நடந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால கூட்டணி தலைவர்கள் அதிமுக சார்பில் எடப்பாடி கே பழனிசாமி, ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் திருமாரஞ்சி, பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், இது மாதிரி பல கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. பிரதமர் தமிழகம் வரும்போது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பற்றி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஐநா சபை, எடுத்துக்காட்டு ஐநா சபையை கூட நம்ம சொல்லலாம், ஐநா சபையில் தமிழை பற்றி, தமிழுடைய தொன்மையை பற்றி பேசக்கூடியவர் தான் பிரதமர். அப்படிப்பட்ட பிரதமர் தமிழகத்துக்கு வந்திருக்கார், சும்மாவாக இருப்பார். அதனாலேயே தமிழகத்தினுடைய சிறப்பு, தமிழினுடைய சிறப்பு எவ்வளோ தொன்மை வாய்ந்தது, எவ்வளோ பழமை வாய்ந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை பிரதமர் கண்டிப்பாக மேற்கோள் காட்டுவார், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதனாலே என்னமோ தெரியல, பிரதமர் வந்த உடனே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கினார். அதுக்கடுத்து மதுரை மீனாட்சிக்கு போன முறை வந்தப்போ மதுரை மீனாட்சியை போய் பார்த்தாரு. ஆனால் இந்த முறை வந்தப்போ ரங்கநாதரையோ இல்லை சமயபுரம் மாரியம்மனையோ இல்லை உச்சிப்பிள்ளையார் கோயில் தரிசிப்பார் அப்படின்னு சொல்லி திருச்சி மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தரிசிக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் உச்சிப்பிள்ளையார் கோவிலையும் ஸ்ரீரங்கநாதரையும் சமயபுரம் மாரியம்மனையுமே குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவர்கள் எல்லாத்தையும் நான் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குறேன் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. To be among you in Tiruchi, I pray to Vinayakra, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Srirangam. 2 years ago, I had the good fortune of visiting the Srirangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. இதோட மட்டும் நிக்கலங்க. பிரதமர் அவர்கள் மேஜர் சரவணன், இராணுவத்திலிருந்து போரில் வீழ்ந்த மேஜர் சரவணன் பற்றியுமே இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதல்ல சுதந்திரத்துக்கான அறைகோல் விடுத்தது உச்சிப்பிள்ளையார் கோவிலில். அதை கொடுத்தது யார் அப்படின்னா மருது சகோதரர். அவர்களையுமே பிரதமர் மோடி இங்கே மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா பெரும்பிடுகு முத்திரையர், பேரரசு பெரும்பிடுகு முத்திரையர் பற்றியுமே பிரதமர் மோடி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா பிரதமர் மோடியுடைய தமிழ் மீது ஆர்வத்தையும் தமிழர் தொன்மையின் மீது இருக்க ஆர்வத்தையும் தான் இது எல்லாமே காட்டுது அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கு அடுத்து ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை பிரதமர் மோடி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். திமுகவை எடுத்த உடனே வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டு திருச்சியில் இருக்க ஒரு அமைச்சர் நேரு அவருடைய பெயரை குறிப்பிட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைய தேதி வரைக்குமே டிஎன்பிசி இது மாதிரி பல போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது மாதிரியான மாணவர்களில் கனவை சிதைச்சவர் நேரு அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. பிரதமர் மோடி குறிப்பிடக்கூடிய அளவுக்கு நேரு ரீச் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் செஞ்ச ஊழல். திமுக அரசுகிட்ட இருந்து நேரு அவர்கள் செஞ்ச ஊழல் தான் இதுக்கான காரணம். இதுக்கடுத்து மத்திய பாஜக அரசு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி திமுக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே வருது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை
திருச்சிக்கு வந்தப்போ மட்டுமே 20,000 கோடி அளவுக்கான திட்டங்களை பிரதமர் மோடி இது தொடங்கி வச்சிருக்காரு. அதையுமே மேற்கோள் கட்டி பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில். அதுக்கடுத்து போன முறை மதுரைக்கு வந்தப்ப 4,400 கோடி ரூபாய் அளவுக்கு பல திட்டங்களை பிரதமர் மோடி அதில் திறந்து வச்சிருக்காரு. இந்த முறை திருச்சிக்கு வந்தப்ப 5,600 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களுமே திறந்து வச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுகளுக்கான திட்டத்தை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. அதுக்கடுத்து தேசிய நெடுஞ்சாலைக்கு மட்டுமே 5,700 கோடி ரூபாயும், கிராம சாலைகளுக்கு 4,800 கோடி ரூபாய் அளவுக்கு பல திட்டங்களை பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல திட்டங்கள் கொடுத்த பிரதமர் மோடியவே இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு எதுவுமே செய்யலை, மத்திய பாஜக அரசு நிதி தரல, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பல குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி அவர்கள் மேலே வச்சிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இந்த முறை சொல்லிட்டாரு. அதுபோக இவர் பிரதமர் மோடி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அகலணும் அப்படிங்கிறத முதற் காரணமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் போதை வஸ்து அதிகமான புழக்கத்துக்கு காரணமே இந்த திமுக அரசு தான். அதனாலேயே இந்த திமுக அரசை அகற்றணும் அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே திமுக அரசு தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பாஜக அதிமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி இல்லை, பலவீனமான கூட்டணி, இது ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி தான் உண்மையான வலுவான கூட்டணி அப்படின்னு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பேசின டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்மாவுடன் ஆட்சி உண்மையாலும் அம்மாவிடம் ஆட்சி வரணும் அப்படின்னா அடுத்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்சி மட்டும்தான் அடுத்து அம்மாவினோட ஆட்சியை கொடுக்கும், இதே கலைஞரோட ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு திமுக சொல்ல முடியுமா அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களுமே சொல்லியிருக்காரு. திருச்சி பொதுக்கூட்டம் ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். நன்றி, வணக்கம்.